Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் YouTube சேனலுக்கு ஆப் ஒன்றை யூஸ் பண்ணி எப்படி thumbnail டிசைன் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு சொன்னா கேம் ஆப்பில் போயிட்டு எப்படி ஃப்ரீயாக ஸ்பின் எடுத்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்குறவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் யூடியூப் சேனலுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு இமேஜ் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜ் வராது, உள்ள வீடியோ தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இமேஜை எப்படி செட் பண்ணுறன்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஒரே ஒரு பிரதர் நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, யூடியூபுக்கு எப்படி தம்ப்நெயில் செட் பண்றது, சேனல் ஆர்ட் செட் பண்றது. ஸோ நான் தம்ப்நெயில் செட் பண்றது மட்டும் இந்த வீடியோல சொல்றேன். ஒரு சின்ன வீடியோ தான். தம்ப்நெயில் செய்யும் போது நீங்க உண்மையான விஷயங்களை தான் அதில் போட வேணும். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாள் 10 கோடி 20 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. ஒரு மாதத்துக்கு 30,000 40,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு நம்பக்கூடிய மாதிரியான விஷயங்களை அந்த தம்ப்நெயில நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா நல்லது. ஏன்னு சொன்னா பாக்குறவங்க அந்த தம்ப்நெயில பார்த்துட்டு தான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ தம்ப்நெயில டிசைன் பண்ணும்போது நீங்க சரியான டீட்டெயிலை அதில் கொடுங்க. அடுத்தவங்களை கவரக்கூடிய மாதிரியும் அந்த தம்ப்நெயில் இருக்கிறது நல்லது. என்னோட தம்ப்நெயில இருக்கிற ஒரே ஒரு ட்ரிக் என்னன்னு சொன்னா என்னோட போட்டோ மட்டும்தான். என்னன்னு சொன்னா நான் இதுல நிக்கிறத பார்த்துட்டு இது கோகுல் டெக்னு சொல்லி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. தம்ப்நெயில்ல உங்களோட லோகோ இந்த சைட்ல போடலாம், இல்லைன்னு சொன்னா இதுல போடலாம், இப்படி போடலாம், இல்லைன்னு சொன்னா கீழே சேனல் நேமை போடலாம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக்கை அதுல யூஸ் பண்ணலாம். நீங்க உங்களோட தம்ப்நெயில்ல டைப் பண்ற லெட்டரை பார்த்து கூட வியூவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுலேயும் நீங்க வியூவர்ஸை எடுத்துட்டு போகலாம். நான் என்னோட சேனலுக்கு வீடியோவை மேக் பண்ணதுக்கு அப்புறமா தம்ப்நெயில் செய்யறதுக்காக என்னையே நான் போட்டோ எடுத்துக்கொள்வது. இதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் இப்படி அப்படி நிறைய போட்டோ எடுக்கிறது. எடுத்துட்டு அதை தம்ப்நெயில்ல ஆட் பண்ணுவேன். அதை டிசைன் பண்ணிட்டு யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோடிங் செய்யும் போது அதுக்குள்ள போயிட்டு தம்ப்நெயில ஆட் பண்ண போறேன். ஸோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே நான் இதில் கிளியர் பண்ணுறேன். ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ வீடியோவை பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாதுங்க, கடைசி நீங்களாவது பாருங்க. நாம இப்படி டிரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால், நீங்கள் ஒரு யூடியூபராக இல்லாமல் இருந்தால் கூட பார்க்குறவங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நான் தம்ப்நெயிலை டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆப் மூலமாக தான் நாம் இப்போ தம்ப்நெயிலை எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். இதில் அடியில் பாருங்கள் தம்ப்நெயில்னு சொல்லியிருக்கு. இந்த ஆப்பை கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டோரில் 100 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான எடிட்டர் உண்டு. இந்த தம்ப்நெயிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். அந்த தம்ப்நெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். இதில் பாருங்கள், முதலாவதாக இருக்கிறது தம்ப்நெயில் மேக்கர். அடுத்தது ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அது சேனல் ஆர்ட். மேலே என்னோட யூடியூப்பில் சேனல் ஆர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சேனலுக்கு போயிட்டு மேலே டொப்பில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அது சேனல் ஆர்ட். அடுத்தது இன்ட்ரோ மேக் பண்ணுறவங்க கூட இதில் மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுக்கு அட்டுகள் பப்ளிஷ் ஆகும். மேலே பாருங்கள் தம்ப்நெயில் மேக்கர்ன்றது, இதை கிளிக் பண்ணுறேன். இதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு முதலாவதாக பாருங்கள் பிளாங்காக இருக்குது ஒரு பாக்ஸ் உண்டு, அதை டிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நடுவில் கேமரா மாதிரி ஒன்று காட்டுது. இதை கிளிக் பண்ணதும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஃபோட்டோஸை இதில் சூஸ் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போ இந்த கேமரா ஒருக்கா கிளிக் பண்ணுறேன். இதில் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சில ஃபோட்டோஸை தம்ப்நெயிலுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு போடுறதுக்காக. ஸோ இதைத்தான் நான் என்னோடய தம்ப்நெயிலில் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஓகே, நான் இப்போ அந்த ஆப்புக்கு போயிட்டு இதில் பாருங்கள் இந்த கேமரா மாதிரி இருக்குது. இதில் கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் சின்னதாகிட்டு ஃபோட்டோ ஓரளவுக்கு செட் பண்ணுறேன். இன்னொரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ண போகிறேன், சாம்பிள் தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணான்னு சொல்லி. ஸோ அதோட சாம்பிளை ஆட் பண்ணுறதுக்காக ஒரு கேலரி மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது கீழே பாருங்கள் அடியில். அதை கிளிக் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் இப்படி நிற்கும் தம்ப்நெயில். ஸோ இந்த ஃபோட்டோவை நான் ஒருக்கா பெருசாக்குறேன். பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை நான் கொஞ்சம் பெருசாக்குறேன்.
பெருசாக்கிட்டு இந்த தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் இதையும் வந்து பெருசாக்கி கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தம்ப்நெயிலை ஆட் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி டீ மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் பாருங்கள் டைப் பண்ணுறதுக்கு இதில் வரும். நான் வந்து தமிழ்லேயே டைப் பண்ணி கொள்கிறேன். இந்த டெக்ஸ்ட் வந்து சரியில்லை. ஸோ இதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுறேன். கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்கிறேன். அவுட்லைனுக்கு வந்து பிளாக்காக கொடுத்து பார்ப்போம். சரியாக வரல. ஓகே, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா இருக்குது. டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து ஒரு ரெட் கலர், yellow கலர் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நம்மள ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் இப்படியே கொடுத்துட்டு கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து சரி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய தம்ப்நெயில் வந்து ரெடி. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவதாக சேவ் பட்டன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஸ்டோரேஜில் இது சேவ் ஆகிட்டு. ஸோ ஓகே கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன் என்னோடய தம்ப்நெயில் வந்து ரெடியான்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிசைன் பண்ண தம்ப்நெயில் வந்து இது தான். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்ப்நெயில் மார்க்கர்னு சொல்லியிருக்கு. இதில் பாருங்கள். ஸோ இது வந்து அவங்களோட ஓட்ட மார்க். இதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது போட்டு அழிச்சு விடுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட சேனலோட ஐக்கனை போட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இனி வந்து இந்த தம்ப்நெயிலை இப்படி யூடியூப் வீடியோவில் வந்து அப்லோடிங் செய்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் யூடியூப் ஸ்டூடியோவுக்கு போகிறேன். இதுக்கு வந்து ஒரு ஆப் தேவை. இதில் பாருங்கள் YT ஸ்டூடியோன்னு இருக்குது. இதுதான் அந்த ஆப், யூடியூப் ஸ்டூடியோ. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணால் முன்னாடியே வந்துடும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் போயிட்டு உங்களோட சேனலோட டேஷ்போர்டை பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், மேலே எடிட் மாதிரி ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. அது வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். திரும்பவும் வந்து இந்த தம்ப்நெயிலுக்கு மேலே எடிட் பண்ணுற பென்சில் மாதிரி ஒரு ஐக்கன் காட்டுது. அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நான் தம்ப்நெயில் கொடுத்தனோ அந்த தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணினா இதில் வந்து தம்ப்நெயில் ஆட்டோமேட்டிக்காகவே அட் ஆகும். ஸோ அது அட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒருக்கா பேக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் சேவ் பட்டன் இருக்குது. இது இப்போது எனக்கு எனேபிள் இல்லை. என்னென்னு சொன்னால் நான் ஆல்ரெடி தம்ப்நெயிலை ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சேவ் பண்ணுறது வந்து நீல கலரில் மாறும். இந்த சேவை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண தம்ப்நெயில் வந்து நீங்கள் யூடியூப் வந்து ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட யூடியூப் வீடியோக்கு முன்னாடி வந்து நிற்கும் யூடியூப்பில். ஓகே, இப்படி தான் வந்து தம்ப்நெயில் ஆட் பண்ணுறது. கம்ப்யூட்டரில் வேறு மாதிரி, ஃபோனில் இன்னொரு மெத்தடில் கூட தம்ப்நெயில் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் தம்ப்நெயில்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபைலை சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். அதில் உங்களோட தம்ப்நெயிலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பப்ளிஷ் பண்ணும்போது உங்களோட தம்ப்நெயில் வந்து எல்லாரோட வீடியோலையும் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி தான் தம்ப்நெயில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வழி. ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். யூடியூப் சேனல் வீடியோஸுக்கு வந்து தம்ப்நெயிலை வந்து எப்படி டிசைன் பண்ணி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாகவே விளங்கியிருக்கும். இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.